Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்டர்ஃபேஸ் பார்ட் 1. இந்த செஷன்ல இன்டர்ஃபேஸ்னா என்ன, விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதுக்கான சாம்பிள் கோட் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எப்படி வந்து டிசைனையும் டெஸ்ட் பெஞ்சையும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட்ஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த கனெக்ஷன் பை நேம் இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் இந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி கனெக்ஷன் பண்ணியிருப்போம் இல்லைங்க, அதுதான் வந்து போர்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோட்ல காட்டுறேன். இது நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அன்கேட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் வந்து அன்கேட், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நான் டெஸ்ட் பெஞ்ச் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, டாப்ல வந்து நம்ம என்னென்ன டிசைன்ஸா சிக்னல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், டாப்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது இன்புட் டிக்ளேர் பண்ணியிருந்த ரெஜாகவும் அவுட்புட் டிக்ளேர் பண்ணிருக்க சிக்னல்ஸை வந்து வயராகவும் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா டிசைனையும் டெஸ்ட் பெஞ்சையும் கனெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா இப்ப டிசைனோட இன்ஸ்டான்ஸ் வந்து டியூட்டின்னு எடுத்துட்டு டிசைன்ல இருக்கிற சிக்னல்ஸையும் டெஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற சிக்னல்ஸையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இப்ப இந்த டிசைனுக்கு இன்புட் வந்து நான் ஃபீட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இனிஷியல் பிகின் பிளாக்குள்ள வந்துட்டு நான் வந்து இன்புட்ஸுக்கு டிசைன்ல இருக்கிற இன்புட் சிக்னலுக்கு நான் வந்து இன்புட்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இன்புட் போது என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பாக்கிறதுக்காக இங்க டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலா இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன சர்க்கியூட். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே மாடியூல் டாப்குள்ளேயே எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஆனா ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 சிக்னல் இருக்கும். ஸோ இந்த 1000 சிக்னல்த்தையும் வந்து நீங்க மாடியூல் டாப்ல லிஸ்ட் அவுட் பண்ணி பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறாங்க, இடையில வந்து ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். அப்போ வந்து சிக்னல் ஆட் பண்ணலாம் இல்ல ரிமூவ் பண்ற மாதிரி எல்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது சிஸ்டம் லாக்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் பிளாக், மானிட்டர் பிளாக், ஸ்கோர் போர்ட் பிளாக்னு சொல்லி சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவா சொல்றேன். இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் இன்புட்ஸ் எல்லாமே இந்த இனிஷியல் பிகின்ல கொடுத்திருப்பேன். என்னென்ன இன்புட் டிரைவ் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த இனிஷியல் பிகின் எண்ட்ல கொடுத்திருப்பேன். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்யூட், அதனால மாடியூல் டாப்குள்ளே கொடுத்துட்டேன். ஆனா ரியல் டைம்ல வந்துட்டு இந்த மாடியூல் டாப்குள்ளே எல்லாமே கொடுக்க முடியாது. அதுக்குன்னு தனியா வந்து ஒரு கிளாஸ் எழுதிருப்போம். அதுதான் வந்து டிரைவர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவர் பிளாக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா டிசைனுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே வந்து டிரைவ் பண்ணுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன இன்புட் போகுது என்ன அவுட்புட் வருது அப்படின்றத இங்க டிஸ்பிளே போட்டு நான் பாத்திருக்கேன், ஓகேங்களா? ஆனா ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மானிட்டர் பிளாக்னு சொல்லி ஒரு பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மானிட்டர் பிளாக்ல வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இன்புட் போகுது என்னென்ன அவுட்புட் வருது அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மானிட்டர் பிளாக், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட் பிளாக். ஸ்கோர் போர்ட் பிளாக் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க டிசைன்ல வந்து A பிளஸ் பின்னு ஒரு அடிஷன் லாஜிக் பண்ணி எழுதிருக்கீங்க, ஓகேவா? இப்ப இது வந்து கரெக்டா அடிஷன் பண்ணுதா இல்லையன்றது எப்படி நமக்கு தெரியும்? அதே டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கோர் போர்ட்ல மிமிக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதே அடிஷன் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுவாங்க. எழுதிட்டு நம்ம வந்து டிரைவர்ல இருந்து டிசைனுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே இன்புட் வந்து இந்த ஸ்கோர் போர்டுக்கும் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏக்கு 2 பிக்கு 3ன்னு சொல்லி நான் டிசைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே வேல்யூஸ் ஸ்கோர் போர்டுக்கு கொடுப்போம், ஓகேங்களா? அப்ப டிசைன் என்ன பண்ணும் 2 + 3 5ன்னு சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கோர் போர்டு என்ன பண்ணும் 2 + 3 5ன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கோர் போர்ட்ல கம்பேர் பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டிசைன் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் கன்க்ளூட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ், அதாவது மானிட்டர் பிளாக், டிரைவர் பிளாக், ஸ்கோர் போர்ட் பிளாக், இதெல்லாமே இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து அது இல்லாம சிஸ்டம் வேரியபிள்ல நீங்க டிசைனே பண்ண சாரி வெரிஃபிகேஷனே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இது இது இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் பிளாக், மானிட்டர் பிளாக் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம டிசைனோட சிக்னல்ஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ நீங்க டாப்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி வந்து உங்க டிரைவர் பிளாக், மானிட்டர் பிளாக்ல யூஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு அர்த்தம்னா நம்ம என்னென்ன டிசைன்ல சிக்னல்ஸ் இருக்கோ அந்த எல்லா சிக்னல்ஸுமே இன்டர்ஃபேஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பெஞ்சுக்கும் டியூட்டிக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுலதான் வந்து கம்யூனிகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். டெஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் டியூட்டி கொடுக்கறதா இருந்தா இன்டர்ஃபேஸ் வழியா தான் கொடுப்பாங்க. டியூட்டில இருந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதை வந்து இன்டர்ஃபேஸ் வழியா தான் டெஸ்ட் பெஞ்சுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ
இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டில் ஆஃப் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டிசைனுக்கும், டெஸ்ட் பெஞ்சுக்கும் இடையில வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். சிக்னல வந்து நம்ம வந்து எதா அடிஷன் பண்ணணும், டெலிஷன் பண்ணணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா பண்றது ரொம்ப ஈஸி. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இதே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். இப்ப மானிட்டர் பிளாக், டிரைவர் பிளாக்லாம் வந்து உங்களுக்கு டிசைன்ல என்ன சிக்னல்ஸ் இருக்கோ அந்த சிக்னல்ஸை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்டர்ஃபேஸோட ஹேண்டில் பாஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து அடிஷனலா இன்னும் 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மாட் போர்ட், கிளாக்கிங் பிளாக்னு சொல்லி 2 பிளாக் இருக்கு. ஸோ மாட் போர்ட் யூஸ் பண்ணி அந்த சிக்னல் வந்து என்ன டைரக்ஷன், அந்த சிக்னல் வந்து இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். கிளாக்கிங் பிளாக்கை யூஸ் பண்ணி டைமிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் கவரேஜ் எழுதலாம், அசெஷன்ஸ் எழுதலாம், டாஸ்க் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுல எழுதலாம். ஓகேங்களா? ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து ஃபங்க்ஷனல் கவரேஜ் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து நீங்க இனிஷியல் ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து 3 வகையான சின்டாக்ஸ் நான் கொடுத்திருக்கேன். எது வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிளோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸோட நேம் உள்ள வந்து நீங்க சிக்னல்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதே தான், ஆனா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ், ஏதாவது சில சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாக் அண்ட் ரீசெட்டை வந்து எப்பயுமே ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர். பேராமீட்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குதோ அதை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிசைன் வந்து என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப டிசைன் வந்து வெரிலாக்ல எழுதியிருக்காங்களா, இல்ல சிஸ்டம் வெரிலாக்ல எழுதியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம இன்டர்ஃபேஸ வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து வெரிலாக்ல எழுதுனா எப்படி வந்து நம்ம இன்டர்ஃபேஸ யூஸ் பண்றது அப்படின்றத காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிசைன் வந்து அன்கேட்டட்னு ஒரு டிசைன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெரிலாக்ல எழுதியிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் நம்ம டெஸ்ட் பெஞ்சோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டர்ஃபேஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் எண்ட் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர் பேஸ்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சிக்னல்ஸ் நான் வந்து டிசைன்ல யூஸ் பண்ணிருக்கணும் அது எல்லா சிக்னல்ஸுமே நான் இன்டர்ஃபேஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல எப்பயுமே லாஜிக்ன்ற டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த டேட்டா டைப்பும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் டாப்ல. ஓகே. ஸோ இப்போ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இன்டர்ஃபேஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்டிஎஃப். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா அண்டர்ஸ்கோர் சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது எந்த நேம் வேணா கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டயக்ராம்ல வந்து காட்டுறேன். இப்ப நம்ம டியூட்டியும் டெஸ்ட் பெஞ்சையும் கனெக்ட் பண்ணணும். எது மூலியமா கனெக்ட் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதை தான் இங்க காட்டியிருக்கேன். இப்ப வந்து டியூட்டியோட நேம் என்ன, நம்ம டிசைனோட நேம் என்ன, அண்டர்ஸ்கோர் கேட்டும் இதை வந்து டியூட்டின்னு சொல்லி நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டியூட்டில இருக்கிற சிக்னல்ஸை வந்து என்ன பண்றேன், டெஸ்ட் பெஞ்சோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றேன், இன்டர்ஃபேஸ் சிக்னலை வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்ஃபேஸ்ன்றது டெஸ்ட் பெஞ்ச் சைடு. சோ அதனால அந்த சிக்னல்ஸை வச்சு நான் வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் மதியம் சொன்ன மாதிரி தான் டியூட்டியும் டெஸ்ட் பெஞ்சு இன்டர்ஃபேஸ் தான் வந்து இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் நம்ம சிக்னல்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணதுனால அந்த சிக்னல்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஏன்னா இன்டர்ஃபேஸ் சிக்னல்ஸ் தான் நம்ம டெஸ்ட் பெஞ்சில் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டிக்ளரேஷன், அதுதான் இது. ரெண்டாவது வந்து இனிஷியலேஷன், அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிக்கணும், அதான் இனிஷியலேஷன் சொல்லுவாங்க. மூணாவது வந்து இந்த கனெக்ஷன், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த டிசைனுக்கு இன்புட் வந்து நான் டிரைவ் பண்றேன். இன்டர்ஃபேஸ் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிட்டேன். அதுல இருக்கிற சிக்னல்ஸ் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் வருது அப்படின்றத இந்த டாலர் டிஸ்பிளே போட்டு டிஸ்பிளே பார்த்திருக்கேன். இது வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரிலாக் டிசைனா இருந்தா இந்த அப்ரோச் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்க கோடு வந்து சிஸ்டம் வெரிலாக்ல எழுதிருக்காங்க. உங்க டிசைன் வந்து
சிஸ்டம் வேரியபிள் எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து உங்க டிசைன் ஓகேவா? டிசைனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிஸ்டம் வேரியபிள் எழுதியிருக்காங்க. சிஸ்டம் வேரியபிள் மட்டும் தான் உங்களால வந்து இன்டர்ஃபேஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வேரியபிள் எல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா டிசைனரே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அந்த இன்டர்ஃபேஸை வச்சு தானே அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்ஃபேஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த 2 போர்ஷனுமே வந்து உங்களுக்கு டிசைனர் வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து ஆஸ் யூசுவல் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அத நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அந்த டிசைனையும் டெஸ்ட் பெஞ்சையும் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ மட்டும் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணா போதும். வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா, நம்மளோட டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் வச்சு தான் பண்றாங்க. அதனால வந்து ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ மட்டும் பாஸ் பண்ணாவே போதும். மித்தபடி சேம் நீங்க வெரிலாக்ல வந்து நீங்க எப்படி வந்து இன்புட் ஃபீட் பண்றது, எப்படி டிஸ்ப்ளே பண்றீங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த வெரிலாக் டிசைன் பேஸ் பண்ணி நம்ம கோட் எழுதணும்ல, அதே மாரி தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன் இந்த ஒரு லைன் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். இதுக்கும் சிஸ்டம் வெரிலாக்ல டிசைன் எழுதுறதுக்கும் வெரிலாக்ல டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம டெஸ்ட்மென்ட் சைடுல இருந்து என்ன டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் சிஸ்டம் வெரிலாக் வச்சு எழுதிருந்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்க இன்டர்ஃபேஸை மட்டும் பாஸ் பண்ணா போதும். இதே நீங்க வெரிலாக்ல எழுதியிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கனெக்ஷன் பை நேம் இல்லைன்னா வந்து ஆர்டர் ஆஃப் மெத்தட் இது மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து சிக்னல்ஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெரிலாகுக்கும் சிஸ்டம் வெரிலாக் டிசைனுக்கும் உள்ள டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்க்கு போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கோட் ரன் பண்றீங்க, அதுக்கான மெமரி வந்து கம்பைல் டைம்லயே அலோகேட் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கான கோடு வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம்ல அலோகேட் ஆச்சுன்னா அதை டைனாமிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட இருந்த மாடியூல் இன்டர்ஃபேஸ் இதுக்கான மெமரி வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் டைம்லயே அலோகேட் ஆயிரும். அதனால வந்து அதை ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ்ல இருக்குதுங்க, அதுக்கான மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம்ல தான் அலோகேட் ஆகும். அதனால வந்து கிளாஸ் வந்து டைனமிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம மானிட்டர் டிரைவர் இது எல்லாமே கிளாஸ்ல தான் எழுதுவோம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்ஃபேஸ்ன்றது ஸ்டாட்டிக், கிளாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டைனமிக். சோ டைனமிக்கா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து ஸ்டாட்டிக் வந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே நம்ம போனோம். ஓகேங்களா? விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாயிண்டராவோ இல்ல ஒரு ஹேண்டிலாவோ வந்து நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஆக்சுவல் இன்டர்ஃபேஸ் இதுல அதுக்கு வந்து ஒரு பாயிண்டராவோ இல்ல வந்து ஒரு ஹேண்டிலாவோ நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஏன் வந்து விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டாஸ்க்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட்டா நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ்னு ஒன்று டிக்ளேர் பண்றோம் இல்லைங்க, அதான் சொல்றேன். பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வச்சு டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அதை வந்து டாப்ல வந்து என்ன பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணிடணும். இது வந்து நார்மலா எப்பயும் போல பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எந்த கிளாஸ்ல வந்து நீங்க இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ்ல வந்து அந்த இன்டர்ஃபேஸை விர்ச்சுவல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸையும் நம்ம பிசிக்கல் இன்டர்ஃபேஸையும் வந்து என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன், ரூல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதாவது பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருந்தா தான் நம்மளால விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் அது என்ன பண்றோம், டாப்ல இனிஷியலைஸ் பண்ணணும். தேர்ட் வந்து நம்ம எந்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து விர்ச்சுவல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸை நீங்க டிக்ளேர் பண்ணணும். 4வது பாயிண்ட் என்னன்னா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸையும் அந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸையும் என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா வந்து கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா கனெக்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி அந்த இன்டர்ஃபேஸை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபேக்டர் ரன் டைம் எரர் வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து நீங்க வந்து கம்பல்சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், 4 ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். நம்ம விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் போறோம்னா கண்டிப்பா வந்து 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இன்டர்ஃபேஸை நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வந்து இங்க இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி
பிசிக்கல் இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணிருக்கேன். என்னோட இன்டர்ஃபேஸோட நேம் வந்து பஸ். இதுல வந்து நான் ஆப்ஷனல் ஆர்குமெண்டா வந்து கிளாக்ன்ற ஒரு சிக்னலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஜென்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சில வேணும், என்ன டியூரேஷன்ல வேணும், அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டாப்ல வந்து கிளாக்கை ஜென்ரேட் பண்ணி அந்த கிளாக்கு இல்ல அப்புறம் ரீசெட் இந்த ரெண்டு சிக்னலுமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டாப்ல கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டையுமே வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை இன்டர்ஃபேஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அண்ட் டேட்டான்ற சிக்னல்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இன்டர்ஃபேஸ் டிக்ளரேஷன். செகண்ட் என்ன பண்ணணும், டாப்ல வந்து அதை என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். பஸ்ன்றது என்னுடைய இன்டர்ஃபேஸ், அது அண்டர்ஸ்கோர் ஐஎஃப்னு சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் எடுத்துட்டேன். என்னோட ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் வந்து கிளாக் தான். ஸோ அதனால வந்து டாப்ல ஜென்ரேட் பண்ற கிளாக்கை வந்து இதுக்கு வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிரைவர்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதை D1 சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் எடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூன்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸை வந்து ஒரு பாயிண்டரா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து பாஸ் பண்றேன். ஓகேங்களா? என்னோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்க, அதை வந்து ஒரு பாயிண்டரா வந்து இந்த கிளாஸுக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல வந்து என்ன பண்றேன்னா, இன்டர்ஃபேஸ்ல கூடிய சிக்னல்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி அக்சஸ் பண்ண முடியும், நம்ம வந்து அந்த இன்டர்ஃபேஸை விர்ச்சுவல்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கேன். விர்ச்சுவல்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் என்னோட இன்டர்ஃபேஸோட நேம் பஸ், அதை VIFன்னு சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸையும் பிசிக்கல் இன்டர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா தான் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நியூன்ற அந்த இன்பில்ட் மெத்தடை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த நியூன்ற மெத்தடுக்கு தான் டாப்ல வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நம்மளுடைய பாயிண்டரை வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் அந்த இன்டர்ஃபேஸை வந்து என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இன்டர்ஃபேஸ் அது இன்டர்ஃபேஸ் என்ன டைப்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அந்த பாயிண்டரை கொண்டு வந்து நம்ம டிரைவர்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல வந்து என்ன பண்றோம், சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இதுல வந்து பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு பாயிண்டரா பாஸ் பண்ணிருக்கீங்க. அதை கொண்டு வந்து நம்ம கிளாஸ்ல கூடிய விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நீங்க நினைக்கிறீங்க எதுக்கு வந்து இங்க திஸ் போட்டிருக்காங்கன்னு நினைப்பீங்க. அதாவது கிளாஸ்ல நம்ம டிரைவர்ன்ற கிளாஸ்ல வந்து VIFன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, இந்த இதுக்குள்ள வந்து VIFன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு நேமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், this டாட் VIFன்னு கொடுத்துருக்கேன். இதே வந்து இந்த ஆர்குமெண்ட்ல இருக்கக்கூடிய VIFக்கு பதிலா ABCன்னு சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா VIF ஈக்குவல் டு ABCனே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? திஸ் தேவைப்படாது. நேம் அதாவது நீங்க அந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்றோம்ல, இதுக்குள்ள இருக்கக்கூடிய நேமும் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸும் ஒரே நேமா இருந்தா நீங்க திஸ் போட்டு தான் காட்டணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இந்த தானியா நம்ம ஆர்குமெண்ட்ல கொடுக்குற இன்டர்ஃபேஸ் வேற வேற அப்படின்றது காட்டுறதுக்கு திஸ் போட்டு கொடுக்கணும். இதே வந்து நீங்க வந்து இங்க வேற நேம் கொடுத்திருந்தீங்கன்னா இங்க திஸ் போடணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த டிரைவருக்குள்ள வந்து ஒரு டாஸ்க் எழுதியிருக்கேன். டிரைவ்னு சொல்லி ஒரு டாஸ்க் எழுதியிருக்கேன். அதுல வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அட் பாசேஜ் ஆஃப் VIF கிளாக், அதாவது இந்த இப்ப நம்ம விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணியாச்சா பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட, இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ்ல கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் போட்டிருக்கேன். அட் பாசேஜ் ஆஃப் VIF டாட் கிளாக். ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அட்ரஸ் அண்ட் டேட்டா வேல்யூஸை வந்து இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் அண்ட் டேட்டாக்கு நம்ம அசைன் பண்ற மாதிரி நான் கொடுத்துட்டு டிஸ்பிளே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப டாப்ல வாங்கல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பயே நம்மளோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட பாயிண்டரை பாஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து என்ன பண்றோம், நம்ம விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 20 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த டிரைவர்ன்ற கிளாஸ்ல டிரைவ்ன்ற ஒரு டாஸ்க்கை வந்து கால் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அட்ரஸ்ன்றது 2, டேட்டான்றது பார்த்தீங்கன்னா 200 சொல்லி பாஸ் பண்ணி அதை வந்து இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ணிடுறோம். அதே மாதிரி அடுத்த 40 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதே டாஸ்க்கை கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ரிசல்ட் பாருங்க, அட்ரஸ் 2ன்றதுக்கு டேட்டா 200னும் அட்ரஸ் 4ன்றதுக்கு டேட்டா 400 சொல்லி நான் வேல்யூ பாஸ் பண்ணலைங்க. அதான் வந்து இங்க டிஸ்பிளே போட்டிருக்கோம் இல்லைங்க, இந்த டிஸ்பிளேல நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து இன்டர்ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ்ல அந்த இன்டர்ஃபேஸை விர்ச்சுவல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு, நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸையும் பிசிக்கல் இன்டர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணணும். அதை கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ற நேமும் நீங்க விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிற நேமும் ஒரே மாதிரி இருந்தா திஸ் போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ற நேம் வேற மாதிரி இருந்தா திஸ் தேவைப்படாது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.